வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துக்கூடிய வீடியோ ஒரு சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு லைட். இதுக்கு பேர் இதில் ஒரு மினி எமர்ஜென்சி லைட், சோலார் பேனல் பேஸ் பண்ண மாதிரி. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, ஒரு பேனல் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைக் திஸ். இந்த மாதிரி பேனல் இருக்குது. நம்ம தனியாக பேனல் வேணுனாலும் வாங்கிக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனுடைய காஸ்ட்டு 650 வரும், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு லோடு வேணும்னா நீங்களே டிசி பல்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாலும் பல்பு நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இப்போது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பாருங்கள், இதுதான் யூனிட்டு. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு CFL டியூப் இருக்குது. டாப்பில் ஒரு LED டார்ச் ஒன்று இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் 5 வோல்ட் அவுட்புட் வரக்கூடிய ஒரு USB சாக்கெட் இருக்குது. இந்த மாதிரி மல்டி சாக்கெட் இருக்குது. இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பின், மொபைல் ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும். உதாரணமாக பாருங்களேன், இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் இதில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பவர் ஆன் பண்ணுறேன். இந்த இண்டிகேட் லைட் எரியும். உடனே என்னது, ஃபோன் சார்ஜ் ஆகும். ஸோ பக்காவாக சார்ஜ் ஏறும். ஓகேவா? இந்த யூனிட்டில் அப்போ இது மல்டி சார்ஜர் அவுட்புட் இருக்கிறனால என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 3 விதம் டைப் ஆஃப் C டைப்பு, இது வேறு DC ஏதாவது ஒரு சப்போஸ் உங்களுக்கு ரஸ் பாக்ஸ் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு 2.1 7.1 அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் அவுட்புட் வரும். இதுதான் பல்போட லோடு அவுட்புட் வரக்கூடிய லைன் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பில் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த பல்ப் இங்கே இருக்குது. பல்பில் இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், பவர் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த பல்பு ஒரு பல்ப் எரியுது பாருங்கள். இன்னொரு பல்பு எல்லாம் இருக்குது. 3 பல்புமே இதில் பல்ப் எரியுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 3 லோடு இருக்குது. பல்ப் இதில் கொடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். முதல்ல சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கோம். இப்போது சோலார் இல்லை, நைட் டைமில் என்ன பண்ணலான்னா இந்த யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து அவுட்புட்டை நீங்கள் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சோலார் அன்றைக்கி மழை ஹெவி ரெயினாக இருக்குது, இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குது இல்லையா, இந்த பின் இருக்க டைப் இருக்க பின்னில் இதில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்டர்னலாக இன்புட் கொடுத்து சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த பின் எதுக்காக இருக்குதுன்னா சோலாருக்காக கொடுத்துருக்கு. பாருங்கள், சோலார் அவுட்புட்டை இப்போ பாருங்கள், ரெட் லைட் எரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம், சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நான் சோலார் பின்னை வெளியே எடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சோலார் கொடுங்க, ரெட் லைட் மட்டும் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கும். இதில் அவுட்புட் வோல்ட் வருதா இல்லையா சோலார் பேனல்லேருந்து நான் செக் பண்ணிக்கிறோம். பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஆம்பியர் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆம்பியர் வருதுன்னு செக் பண்ணுறேன். இதில் இப்போ 10 ஆம்பியர் ரேஞ்சில் இருக்குது. செக் பண்ணுறேன். நியர்லி 0.5 வருது. 500 மில்லி ஆம்பியர். கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறனால 0.5 வருது, இல்லைன்னா கம்மி தான் வரும். ஓகேவா? சரி, வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பேனல் கம்மி தான், 6 வோல்ட்டு தான். 6 வோல்ட்னால் நியர்லி ஒரு 10 வோல்ட் வரும். ஓகே, அது சோலார் இன்டென்சிட்டி பொறுத்து பாருங்கள், நியர்லி 10 வோல்ட் வருது. இதுதான் இந்த பின்னில் வருது. நம்ம இதில் கொடுத்தோம்னா நம்ம பகலில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம், நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் நம்ம ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி 3 பல்பு லோடு கொடுத்துக்கலாம். சோலார் பேனல், 3 பல்பு, இந்த டார்ச்சு எல்லாம் சேர்த்து 1950 ரூபா வரும். 1950 ரூபா வரும். தேப்பரங்க வாங்கிக்கலாம், இல்லை பேனல் லோடு பல்ப் வேணுங்கிற தனியாக வாங்கிக்கலாம். பேனல் தனியாக வேணாலும் 650 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த டார்ச் வேணாலும் 950 ரூபாய்க்கு டார்ச் வாங்கிக்கலாம். ஓகே, டார்ச் மட்டும் தனியாக இருக்குது, நான் பண்ணால் வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப விலை கம்மியில் இருக்கும். இதில் என்ன சார்ஜிங் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, லித்தியம் பெரோபாஸ்பேட் 2 செல்லு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், லித்தியம் பெரோபாஸ்பேட் செல் 3.2 வோல்ட்டு 6 ஆம்பியர் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட இந்த யூனிட் 5 வருஷத்துக்கு குறைவில்லாமல் லைஃப் வரும், லைஃப் சைக்கிள் வரும். அந்த அளவுக்கு வரக்கூடிய இது
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஒரு டார்ச் ஒர்க் பண்ணணும். இது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்எல் டிப்பு ஒர்க் பண்ணணும். சிஎஃப்டி ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த டார்ச் இண்டிபெண்ட்டாக வேணும்னா 950 வரும். இந்த ரிமைனிங் செட்டெல்லாம் வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக நீங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 7.1 டீகோடர் ஹெச்டிஎம்ஐயில் அவுட்புட்டில் இருந்து ஒரு ஆடியோவை பர்ஃபெக்டாக ஒரு 8 சேனல் பிரிக்கலாம். 7.1 எப்படின்னு பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ள இந்த வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம்.